கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய ரமதான் மாதத்தினுடைய கடைசி தினம், நாளைய தினம் பெருநாள். இந்த பெருநாளிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எல்லா நபர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்றான். சந்தோஷம் என்பது பெருநாளை தவிர்த்து மற்ற எந்த காரியங்களிலேயும் சந்தோஷம் என்பது ஒரு சேர யாருக்குமே கிடைக்கப்படாது. இது பொதுவான ஒரு விஷயம். ஒரு திருமணமாகவே இருந்தாலுமே கூட அந்த திருமணத்திலே அந்த மணமக்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக நம்முடைய கண்களுக்கு தெரிவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடன் சுமை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இதை நாம் அடைக்கப் போகின்றோம் என்ற எண்ணத்திலேயும் ஒரு விதமான ஒரு கவலையோடு இருப்பார்கள். இப்படி திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பிறந்த அந்த தினமாக இருக்கட்டும், பலவிதமான நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு புறத்திலே மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு புறத்திலே ஒரு விதமான ஒரு கவலை ஒன்று ஒட்டி நின்று கொண்டிருக்கும். ஆனால் பெருநாள் அன்று மட்டும் எல்லா நபர்களுக்கும் ஒரு சேர ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்றால் அந்த தினம் பெருநாளுடைய தினங்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட பெருநாளை நாம் நாளை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ரமதான் மாசத்தினுடைய முதல் தினம் ரமதானை நாம் எல்லாம் வரவேற்றோம். வரவேற்பது என்பது அந்த ரமதானிலே நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும், ஒழுக்கங்கள் என்ன, அதில் எதை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நமக்குள்ளே அந்த டைம் டேபிளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரமதானுடைய முதல் தினத்திலே பார்த்த நாம் இப்பொழுது ரமதானுடைய இறுதி தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். வரவேற்பிற்கு ஒரு விதமான ஒழுக்க நெறிமுறைகளை பார்த்தோம். நம்மை விட்டும் செல்லக்கூடிய இந்த ரமதானை அனுப்பி வைக்கக்கூடிய அத்தருணத்திலே அந்த ரமதான் மாதம் நம்மிடம் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய தகவல் என்ன என்பதை மட்டும் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அல்லது நம்ம குழந்தைகளுக்கு சிறப்பான ஆசான்களை வைத்து ஒரு டியூஷன் எடுக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது பயிற்சிக்காக வேண்டி அலுவலகங்கள்லையோ அல்லது ஐடி கம்பெனிலையோ ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி நமக்கு பயிற்சி தரக்கூடியவர்கள், கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள், விருந்தினர்களாக வரக்கூடியவர்கள், கெஸ்டாக வருபவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் நம்மளோடு கலந்து இருந்த ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் கழித்து விட்டு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இதை இப்படி செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த பயிற்சி அளித்தவர்கள் என்ன சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி தான் ரமதானுடைய மாதம் நம்மிடம் வந்தது. ஒரு மாதத்தை அல்லாஹ் நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்தான். இந்த 30 என்பது ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் அமையும். எல்லா வருடங்களையும் 30ங்கிறது அமையாது. அல்லாஹ் நமக்கு செய்த மகத்தான கிருபை 30 நோன்புகளை அல்லாஹ் நமக்கு அடைய தந்திருக்கின்றான். இப்ப நம்மோடு கலந்திருந்த அந்த ரமதான் மாதம் இப்பொழுது இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நம்மை விட்டு கடக்க இருக்கின்றது. கடக்க இருக்கக்கூடிய அந்த ரமதான் மாதம் நம்மிடம் சொல்லிவிட்டு சென்ற தகவல் என்ன, நம்மிடம் சொன்ன விஷயம் என்ன என்பதை மட்டும் ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளாக நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக ரமதான் மாதம் நம்மிடம் சொன்னது, நான் வந்தேன் உன்னிடத்தில், என்னை நீ கண்ணியப்படுத்தினாய், எனக்காக சாப்பிடாமல் இருந்தாய், எனக்காமல் குடிக்காமல் இருந்தாய், எனக்காக உன்னுடைய ஆசை பாசைகளை எல்லாம் நீ ஓரம் தள்ளிவிட்டு இருந்தாய். அல்லாஹ்வினுடைய தக்குவாவை உனக்கு நான் அதிகப்படுத்தினேன், இறையச்சத்தை உனக்கு நான் அதிகப்படுத்தினேன். இதை தாண்டி இரவு வணக்கங்களிலே நீ ஈடுபட்டாய். தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், தராவியாக இருக்கட்டும், ஃபர்தான தொழுகைகளாக இருக்கட்டும், அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளிலேயும் நீ இருந்தாய். தான தர்மங்கள் செய்தாய், ஜக்காத்து கொடுத்தாய், தஸ்பீஹ் திக்ரிலே ஈடுபட்டாய். குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த என்னுடைய மாதத்திலே அந்த குர்ஆனை நீ கண்ணியப்படுத்தினாய். எல்லா விஷயங்களையும் செய்த நீ சீசனுக்கு பயன்படுத்தக்கூடிய நபராக நீ ஆகிவிடாதே என்ற தகவலை முதல் தகவலாக நமக்கு சொல்லித் தருகிறது. அவ்வப்போது நமக்கு ஒரு நண்பர் இருந்தார்னு வைங்களேன். ஒரு நண்பர் அவர் என்ன செய்யறாருண்டா, நெருங்கிய நண்பர் தான், 12 மாசத்துல ஒரே ஒரு மாசத்துல மட்டும் ஃபோன் பண்ணுவார். ஒரு மாசத்துல ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, என்ன நண்பர் நல்லா இருக்கீங்களா, மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, நல்லா விசாரிச்சுட்டு வைக்கும் பொழுது, சரி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது, அவர் எதிர்த்து யார்கிட்ட பேசினாரோ அவர் சொல்லுவார்,
நீ என்னப்பா இப்போ ஃபோனை வச்சா அடுத்து 11 மாதம் கழிச்சு தான் நீ ஃபோன் பண்ணுவ, இப்போ ஃபோனை வச்சா அடுத்து 11 மாதம் கழிச்சு தான் நீ ஃபோன் பண்ணுவ, இடையில எப்போவும் விசாரிக்கிறதுல ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு பாசப்பிணைப்பினுடைய அந்த தொடர்பு அருந்த நிலையை நான் உணர்கிறேன் என்பதாக சொல்லுவார். இது யதார்த்தமாக அல்லாஹும் அப்படித்தான். ரமதான் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய முதல் தகவல் அதுதான். இந்த ஒரு மாசத்திலே எப்படி நீ இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே உன்னை ஈடுபடுத்தி கொண்டாயோ, அடுத்த ரமதானுக்குத்தான் மீண்டும் நான் வருவேன் என்பதாக சீசனுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதமாக என்னை நீ ஆக்கி கொள்ளாதே. முதல் தகவல். அப்படி நீ ஆக்கி கொண்டால் அந்த மாசத்தில் மட்டும் நீ என்னை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நண்பனிடத்திலே கேட்பதை போன்று அல்லாஹ் உன்னுடைய விஷயத்திலே உன்னுடைய காரியங்களிலே எடுத்து செயல்படுத்தும் விஷயத்திலே அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் உன்னிடத்துல கேட்பாங்கிற தகவலை ரமதான் முதல்ல நமக்கு சொல்லுது. இப்ப முதல் தகவல் என்ன? நம்முடைய அமல்கள். இந்த அமல்களை நம்ம என்ன செய்யணும்? எல்லா மாதங்களிலேயும் நாம் அமைத்து கொள்ளுவேன் என்ற உறுதி மொழியை இந்த கடைசி தினத்தன்று நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு என்னங்க அளவுகோல்? அதற்கு என்ன அளவுகோல்? குர்ஆனிடத்திலே சென்று கேட்டால் இந்த வணங்குவம் விஷயத்திலே, வணக்க வழிபாடுகள் செய்யும் விஷயத்திலே அதனுடைய அளவுகோல் என்ன என்று குர்ஆனிடத்திலே கேட்டால் குர்ஆன் சொல்லும், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன் என்பதாக சொல்லும். மரணம் வரும் வரைக்கும் நீ என்னை வணங்கிக்கொள் என்று சொல்லுது. யகீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் சொல்லுவார்கள் மரணம் என்று சொல்லுவார்கள். மரணம். உனக்கு எப்பொழுது மரணம் வருமோ அதுவரைக்கும் என்னை வணங்குவதை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே என்பதாக நம்மளுக்கு என்ன சொல்லுது? குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய மரணம் இருக்கின்ற வரைக்கும் நம்மோடு ஒட்டி பிறந்ததாக இருக்க வேண்டும் தொழுகை. ஃபர்தான தொழுகைகள் நம்மோடு ஒட்டி பிறந்ததாக இருக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான். மற்ற வணக்க வழிபாடுகளில் லேசான சருகுதல் இருந்தால் கூட தப்பிச்சிடலாம் மஷர்ல. தொழுகையில பலகீனம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஒருத்த ஃபர்லான தொழுகையை நல்லா தொழுதுட்டு வர்றான், எங்க போனாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த தொழுகை நேரம் வந்தவுடனே கரெக்டாக தொழுகணும். நமக்கு நேரம் ஃப்ரீயாக இருக்கு, பாங்கு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், போய் தொழுதுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போயிது. எல்லா வேலைகளும் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அனைத்தையும் ஒதுக்கி விட்டு போய் தொழுகிறோம்ல, அப்படிப்பட்ட தொழுகையும் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டையுமே நம்ம கருத்தில் கொள்ளணும். என்ன வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தொழுகையை நம்ம எப்பொழுதும் விடவே கூடாது. நம்மோடு உடன் பிறந்த சகோதரனை போன்று, ஒட்டி பிறந்த நம்மளுடைய நெகமும் சதையை போன்று அந்த தொழுகை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தொழுகையில் இவன் சரியா இருந்துட்டான் அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணிட்டா, மற்ற விஷயங்கள்ல ஏதாவது கூடுதல் குறைவு இருந்துச்சு அப்படின்டா அல்லாஹ் தஆலா அதை சரி செய்து கொள்ளுவான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் வர்றார். ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அல்லாஹுக்கு பிடித்த அமல் எது அல்லாஹுவின் ரசூலே? வினா இதுதான். அல்லாஹ் ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு அமல் ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்களேன் என்பதாக அவர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வயின் கல்ல. அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது தெரியுமா? அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச அமல். இந்த விஷயத்தை இப்ப ரமலான் நமக்கு முதல் செய்தியாக சொல்லிட்டு போகுது. சொன்னாங்களா இல்லையா? இந்த விஷயத்தை தான் ரமலான் நம்மகிட்ட முதல் செய்தி சொல்லுது. நான் போக போறேன், இதுல கவனமா இருந்துக்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல்களிலேயே ஆகச் சிறந்த அமல் எதுவென்றால், நீங்கள் குறைவாக அமல் செய்தாலும் நிரந்தரமாக அதை செய்ய வேண்டும். குறைவாக அமல் செய்தாலும் அதை நிரந்தரமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாள் செய்வது, மறுநாள் விடுவது, 10 நாள் செய்வது, அடுத்து 20 நாள் விடுவது, அல்லது ஒரு மாசம் ஹயாத்தாக்குவது, அடுத்து 11 மாதங்கள் அதை ஹயாத்தாக்காமல் உயிரோட்டம் கொடுக்காமல் விடுவது, இது அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் கிடையாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன? இஸ்திகாமத், நிரந்தரமாக அதை செய்து கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். திருமறை வேதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 2 நபர்களை கடலிலே பிடித்ததை அல்லாஹ் பேசுறான். கடல்ல வச்சு 2 பேர்த்த நான் பிடிச்சேங்கிறான்ல திருமறையில.
ஒன்று நபி, இன்னொன்று அல்லாஹுவினுடைய எதிரி. இந்த ரெண்டு பேரையுமே நான் கடலில் பிடிச்சேன். கடலில் பிடிச்சு நபிக்கு நான் விமோச்சனத்தை கொடுத்துட்டேன். இந்த எதிரிக்கு நான் அவனை அழிச்சிட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஏன் அவருக்கு அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுத்தான், ஏன் அல்லாஹ் இவரை அழித்தான் என்பதை நாம் உள்ளே நுழைந்து பார்க்கின்ற பொழுது அழகான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு நபி, அவர்களுடைய பெயரிலே சூறாவும் இறங்கப்பட்டிருக்கிறது. அந்த நபி ஊரோடு மக்களோடு கோபம் கொண்டு அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். அவர்களை கடலிலே தூக்கி வீசப்படுகிறது. நீண்ட நெடிய சம்பவங்கள், அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். கடலிலே தூக்கி மக்கள் போடுகிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு மீன் வாயை பிளந்த நிலைமையில இருக்கிறது. மீனுக்கு வாய்க்குள்ள போயிடுறாங்க. யாரு? ஒரு நபி, யூனுஸ் நபி. அல்லாஹ் திருமறையில அவங்களுடைய விஷயங்களை ஃபுல்லா நிறைய சொல்றான். அப்ப அதிலிருந்து தான் நிறைய தகவல்களை இந்த அவதார் போன்ற இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, குர்ஆனுடைய யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விளங்கிய அந்த மீன் சம்பந்தமா அல்லாஹ் பேசுறானா இல்லையா? அதுல அல்லாஹ் சொல்றான், ஃபீ பஹரில் லுஜ்ஜிகி யக்ஷாஹு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபீ பஹரில் லுஜ்ஜிகி யக்ஷாஹுங்கிறான். என்ன பொருள்? நீங்க அந்த கடல் எப்படிப்பட்ட கடல் எப்படின்னா, லம் யகதி யராஹா, தன்னுடைய கையை பார்த்தால் கூட கையை பார்க்க முடியாத அப்படிப்பட்ட இருட்டு என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து, யூதர்கள் ஆய்வு செய்து என்ன செஞ்சாங்க? ஹாலிவுட் மூவிகளாக, படங்களாக எடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் நபியை நான் உள்ள பிடிச்சிட்டேன், அந்த மீன் வயிற்றை நான் கண்ணாடியாக மாற்றினேன். அல்லாஹ் சொல்றான், மீன் வயிற்றை கண்ணாடியாக மாற்றினேன். நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குங்க கடலுக்குள்ள. பூமியினுடைய முக்காவாசி நிலப்பரப்பு கடல் தானே. அந்த மீனுடைய வயிற்றை கண்ணாடி பகுதியாக மாற்றி யூனுஸை உள்ளே வைத்து விட்டேன். பிரம்மாண்டமான மீனுக்கு நிறைய ஆழமுள்ள தண்ணீர் வேண்டும். நம்மள மாதிரி நகர மீன், சூட மீன்டா கரையிலே அப்படியே இது பண்ணிட்டு போயிடும். பிரம்மாண்டமான மீனுக்கு என்ன வேணும்? மிக ஆழமான கடல் பகுதி வேணும். அது பாட்டுக்கு உள்ள கொண்டு போயிருச்சு. இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு சயின்ஸ் அல்லாஹ் பேசுறான். என்ன தெரியுமா? அவருக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் இருட்டா இருந்துச்சு. கடலுக்குள்ள போக போக இருட்டாயிருமா இல்லையா? இருந்துச்சு. நான் உள்ள எல்இடி பல்பு போட்டேங்கிறான் அல்லாஹ். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் பேசுறான். எல்இடி லைட்டு போட்டேங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன தெரியுமா? யஹ்ருஜு நூர் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். சின்ன சின்ன வண்ண லைட்டு உள்ள மீன்களை நான் அந்த மீனை சுற்றி, பெருங்கொண்ட பிரம்மாண்டமான அந்த மீனை சுற்றி அந்த லைட்டுள்ள அந்த மீன்களை நான் பின்னால் அனுப்பி கொண்டே இருந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சின்ன சின்ன லைட் உள்ள மீன்கள்லாம் இருக்கு. எல்இடி பல்பு மாதிரி பொடி மீன்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஆழப்பகுதிகளில். அதுதான் அங்குள்ள லைட்டு, மெர்க்கூரி, டீப் லைட்டு, பல்பு எது வேண்டாலும் வச்சுக்கலாம் அல்லாஹ் சொல்றான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதி இழைத்து விட்டேன் யா அல்லாஹ் என்பதாக இந்த துவாவை என்ன செய்யறாங்க? ஓதுறாங்க. அதை நமக்கு சொல்லுவாங்க குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க அகப்பட்டு விட்டால் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த ஆயத்தை, கலிமாவை, திக்ரை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்தால், யூனுஸ் நபியை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உங்களை சிரமங்களிலிருந்தும் மன சஞ்சலங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் தகவலுக்கு வர்றேன். இப்போ இதெல்லாம் நடந்த நிகழ்வு. யூனுஸ் நபி உள்ளே போயிட்டு இந்த திக்கரை ஓதுறாங்க. ஓதுறோடனே விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்களாம்? அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். தஃப்சீரில் வருது. என்ன பேசுகிறாங்க? ஏப்பா வாய்ஸ் பழசா இருக்கு, இடம் புதுசா இருக்கேன்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? வாய்ஸ், அவங்களுடைய வாய்ஸ் இருக்கா இல்லையா, குரல், அந்த குரல் பழைய குரலா இருக்கு. ஆனா குரல் வரக்கூடிய இடம் புதுசா இருக்கு. யாராவது நடுக்கடலில் போய் யாராவது தொழுவோமா, யாராவது திக்கர் செய்வோமா? பூமியில தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அமல் எல்லாமே பூமியில தானே செய்யறோம். நடுக்கடலுக்குள்ள இருந்து ஆழமான இடத்துல இருந்து இந்த வாய்ஸ் வருது, யாரும் தெரியலையேன்னு சொல்ல போறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு சொன்னானா, மலக்குமார்களிடத்துல அவங்க உலா வந்தாங்க. 40 நாள் அல்லாஹ் உள்ள வச்சான். மீனுக்குள்ள எத்தனை நாள்? 40 நாள் அல்லாஹ் உள்ள வச்சான். சொன்னான் அல்லாஹ் வானவர்களை பார்த்து, யூனுஸ் தான் உள்ள இருக்காரு,
யார் இருக்கா? யூனுஸை நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அவர் அந்த ஓதுன அந்த களிமா திக்கர் இருக்கா இல்லையா, இந்த திக்கரை அந்த நேரத்தில் கஷ்டம் வரும்போது மட்டும் அவர் ஓதலை, நல்லா இருக்கும் போதே அவர் ஓதுனாரு அப்படின்னு சொன்னான்ல. நல்லா இருக்கும்போது கஷ்டம் வரல, நஷ்டம் வரல, நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எல்லா செல்வ செழிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலையும் அவர் அந்த களிமாவை ஓதுனார். ஓகேவா? இப்போ கஷ்டம் வந்த நிலைமையிலையும் அவர் ஓதுறாரு இல்லையா? அதனால உடனே போய் யூனுஸை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் வானவர்களை அனுப்பி மீனுக்கு உத்தரவு போட்டு, மீன் என்ன செஞ்சு கரையோர பகுதியாக அவங்கள கக்கி விட்டு தரையில இறக்கி விட்டு சென்றது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நபியை அல்லாஹ் கடலில் பிடித்தான். அவர் செய்த செயல்பாட்டினுடைய விளைவாக அவரை அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படியே நேர் ஆப்போசிட், ஒரு எதிரியை அல்லாஹ் கடலில் பிடிச்சான். ஃபிரௌன் ஒரு எதிரி. யாரு? ஃபிரௌன். அந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் கடல்ல பிடிச்சான். கடல் பிளந்து எல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அவன் ஃபிரௌன் பார்த்துட்டான். பார்த்த அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு ஆமனத்து பனி இஸ்ராயில் என்பதாக அவன் சொன்னான். திருமறையில் இந்த ஆயத்து பதிவாகி இருக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நான் ஈமான் கொள்றேன்னா, அவனுக்கு வந்த நேரத்தை பாருங்க. அப்ப கூட ஏன் ரப்ப ஈமான் கொள்றேன்னு வாயில வரல பாருங்க. ஏன் ரப்ப நான் ஈமான் கொள்றேன்னு வாயில வரல. பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அவர்களை நான் ஈமான் கொள்றேன் அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா ஆல் ஆன். அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா? ஆல் ஆன். ஏண்டா இப்பதான் உனக்கு அந்த நினப்பு வருதா? உட்காந்து அசைத்த. அல்லாஹ் சொன்னான் இவ்வளவு நாள காலம் ஃபுல்லா எனக்கு மாறு செஞ்சுட்டு இந்த கடைசி நேரத்துல என்கிட்ட நீ கேட்கறியா? ஜிப்ரீல் இடத்துல அல்லாஹ் சொன்னா மண் அள்ளி வாயில போடுங்க. பனு இஸ்ரவேலருடைய ரப்பை ஈமான் கொண்டேன்னு சொன்னவன் கொஞ்சம் மாற்றி என்னை ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ஹிதாயத்தை கொடுத்துருவேன். அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடாது, அள்ளி மண் அள்ளி வாயில போடுங்கன்றான்ல. வாயில அள்ளி போட்டு அவனை ஈமான் கொள்ள விடாம அல்லாஹ் அழிச்சதாக அல்லாஹ் சொல்றான். தகவல் அதுதான். என்ன தெரியுமா? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். ரமதான் இந்த 30வது தினம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்ற இத்தருணத்திலே நம்மிடத்துல சொல்லி செல்லக்கூடிய ஒரு தகவல் அதுதான். முஃமினீன்களே, 30 நாள் உங்களோடு நான் இருந்தேன், நான் செல்லவிருக்கின்றேன். இவ்வளவு நாள் என்னை நீங்கள் உயிரோட்டப்படுத்தினீர்கள். தொழுகையால், தான தர்மத்தால், தஹஜ்ஜத்தால், தராவிஹால், பசியோடு இருந்து தாகித்து இருந்து உணர்வுகளை ஆசைகளை கட்டுப்படுத்தி எல்லா விஷயங்களையும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது போன்று அடுத்த ரமலானுக்கு நீங்க இருந்துடாதீங்க. வரிசையாக 11 மாதங்களும் அதே போன்றே நீங்கள் இருங்கள். எல்லா அமல்களையும் நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் என்பதாக நம்மிடத்துல ரமலான் முதல் தகவலாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஆயிலை குறைவாக தந்திருக்கின்றான். ஆயில் நமக்கு கம்மி, ரொம்ப குறைவு. அந்த குறைந்த ஆயில்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். கொஞ்ச நஞ்ச நன்மைகள் அல்ல, நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். அதிலே அந்த நன்மையை பரிபூர்ணமாக பயன்படுத்தி சிறந்த முஃமினாக ஆக வேண்டும் என்றால் அவனுடைய அமல்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்றாங்க. நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதாக நிரந்தரமாக ஒரு அமலை நம்ம வச்சிடணும். தொழுகையா எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. நம்ம அனுதினம் செய்யக்கூடிய தஸ்பீஹா அதையும் நம்ம எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. எல்லா அமல்களையும் நிரந்தரமாக வச்சுட்டோம் அப்படின்னா காரை சர்வீஸ் பண்ண போதுதான் கார் நல்லா ஓடும் இல்லையா? அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஓட்டிட்டு காரை வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து எடுத்துலாம் ஓட்ட முடியாது. ஏன்? நம்ம வெளிநாடு போகும்போது பைக்கை விட்டுட்டு போகிறோம், வந்தவொடனே எடுத்து ஓட்ட முடியுமா? மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் பேட்டரியை மாற்றி காற்று அடித்து எல்லாம் பண்ணி இது பண்ணணும் இல்லையா? அது மாதிரி எப்பொழுதுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முஃமினாக நாம் அந்த நாட்களையும் வாரங்களையும் நிமிடங்களையும் பயன்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முஃமினாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஜுனைதுல் பகதாதின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான் மாமேதை, அவங்கள்ட்ட 13 வருஷம் ஒரு சீடர் இருந்தார். 13 வருஷம் அவர்கிட்ட இருந்தார். கல்வி அதாவது ஆன்மீக கல்விகளை கற்றுக்கொண்டு 13வது வருஷம் விடைபெறுகின்ற பொழுது அந்த மகான்கிட்ட கேட்டாங்க அந்த சீடரு, 13 வருஷம் உங்களோட நான் இருந்தேன், பெரிய வலிங்கிறாங்க, உங்களை பெரிய வலியில்லான்னு சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, 13 வருஷத்தில் உன்னையுமே உங்கள்கிட்ட நான் பார்க்கலையே, பெரிய கராமத்து, ஆகாயத்தில் நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, தண்ணியில் மிதக்கிறது, இந்த மாதிரி இதையுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், ஏப்பா இந்த 13 வருஷத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த தொழுகையை நான் மிஸ் பண்ணி பார்த்துருக்கியான்னு கேட்டாங்களாம். ஜமாத் தொழுகையை மிஸ் பண்ணி பார்த்துருக்கியா? பார்த்ததே கிடையாது. நீங்கள் தான் முதல் சஃபில் நிற்பீங்க. எத்தனை வருஷம்? 13 வருஷம். சரி, 2வது ஒன்று இடத்துல கேள்வி கேட்குறேன்,
அந்த இமாம் ஜமாத்தில் தக்பீர் தஹரீமாவை மிஸ் பண்ணி நீ பார்த்துருக்கியா, தவற விட்டு நீ பார்த்துருக்கியான்னு கேட்டாங்களாம். தக்பீர் தஹரீமாண்டா அல்லாஹு அக்பர்னு இமாம் கட்டின அடுத்த நிமிஷம் பின்னாடி அல்லாஹு அக்பர்னு கட்டுறோம்ல, அதுக்கு பேர் தக்பீர் தஹரீமா. அந்த தக்பீரை தவற விட்டு நீ பார்த்துருக்கின்றாயா? இல்லை, பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு பிறகு இதை விட உனக்கு என்ன கராமத் என்று சொல்லக்கூடிய அற்புதம் வேணும் என்று கேட்டாங்களாம். இதை விட ஒரு அற்புதம் வேணுமா? ஜமாத் தொழுகையை நான் 13 வருஷம் விடலை, தக்பீர் தஹரீமாவை விடலை, கரெக்டாக நான் தொழுதுருக்கேங்கிறத நீ பார்த்துருக்க, இதை விட என்ன கராமத் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ உடனே அவர் சொன்னாராம், நல்லது ஷேக், ரொம்ப சந்தோஷம், அடுத்து உங்களை நான் எப்போ வந்து பார்க்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் மௌத்தான பிறகு வந்து பாருன்ட்டாரேன். யார்? ஜுனைதுல் பகதாதி. மௌத்தான பிறகு எப்படி உங்களை வந்து பார்க்க முடியும்? மௌத்தாயிட்டான்னு எப்படி உங்களை ஷேக்கை பார்க்க முடியும்? நான் அந்த மரணத்தை சொல்லலை, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், கர்வம், பொய், பொறாமை, இப்படியெல்லாம் தலைக்கணம் இதெல்லாம் இருக்கல்லவா, இது அனைத்துமே மரணம் அடைந்ததற்கு பிறகு என்னை வந்து பாருண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலியினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான், அல்லாஹ்வினுடைய இறைநேசர், அவங்களே இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிறத வரலாற்று நூட்களில் நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்களை நிரந்தரமாக நம்ம செய்யணும். சீசனுக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதாவது எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூமினாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவ்வளவு விஷயங்களும் ரமதான் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த ரமதானை நம்ம கடக்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமதானிலே நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூரணமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்குண்டான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக. மேலும் இது போன்ற பல ரமதான்களை அடையும் பாக்கியத்தை